ஓம் விக்னேஸ்வரையா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், ராஜ்யஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். உத்திராடம் 2, 3, 4, திருவோண 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மகர ராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் போதி ஜோடத்திலிருந்து. மகர ராசிக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் வீடியோ போடுவோம். மகர ராசி 7.5 சனியின் தாக்கத்தில் இருக்கிறீங்க. பாத சனி நடந்துகிட்ருக்கு. சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரு. இந்த வீடியோ பதிவில் சனி பகவானை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ நான் மற்ற சேனலை பார்ப்பேன். நான் சில நேரங்களில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதில் போடும்போது சில யூடியூப்பில் எனக்கும் சில நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அதை பார்க்கும்போது கடந்த ஒரு வாரமாக மற்ற சேனலில் இருந்து சனி பயிற்சியை பற்றி போட்டிருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். நான் ஒரு ஜோதிடர் 2 முறையில் சில தகவலெல்லாம் பார்ப்பேன். நம்ம மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு, அதை பார்ப்பேன். அது ஒரு என்னோடய கடமையும் கூட. அப்படி பார்க்கும்போது ஒரு சில சேனலில் சனி பயிற்சியை பற்றி போட்டிருந்தாங்க. அடுத்து சனி பயிற்சி, அடுத்து மார்ச் 2025 நடக்கிற சனி பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும்னு அதில் அவங்களோட அப்சர்வேஷனை சொல்லியிருந்தாங்க. 2 சேனலில் உள்ளதை பார்த்தேன். அதில் முக்கியமானது ஒன்று எல்லாருமே ஈஸியாக மறந்துட்டாங்க. நான் போதி ஜோதிடத்தில் எப்போயுமே யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிடையாது, குறை சொல்கிறது கிடையாது. உள்ளதை சொல்லுவேன். உள்ளதை சொல்லும்போது சில குறைபாடுகளை சொல்லி தான் ஆகணும். அதாவது இல்லாததை சொல்லும்போது அதை நம்ம கவுண்டர் பண்ணி தானே ஆகணும். நேர்களுக்கு மகர ராசி நேர்களுக்கு கரெக்டாக தெரியணும். மகர ராசிக்குன்னு இல்லை, எல்லா ராசிக்குமே சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா சனி பகவானுடைய நிலைப்பாட்டில் சில மாற்றங்கள் இருக்குது. அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போனாலுமே அவருடைய நிலைப்பாட்டில் சில மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றத்தை யாருமே சொல்லலை, அதை வசதியாக மறந்துட்டாங்க. நான் எப்போயுமே நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் சரிசமமாக சொல்லிடுவேன். அந்த ராசிக்கு சாதக பாதகங்களை சரிவிகிதமாக சொல்லிடுவேன். அதான் ஒரு ஜோதிடரோட கடமை. எதையும் மறைக்கக்கூடாது. சரியா? உள்ளதை சொல்லிடணும். அதில் உண்மை இருக்கணும், அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். பொதுவாக நான் வீடியோ போடும்போது கட்டம் கொடுத்துருவேன். சில நேரம் கட்டத்தை நானே க்ரியேட் பண்ணி அனுப்புவேன். சில நேரங்களில் இமேஜ் எடுத்து அனுப்பிடுவேன். அன்றைக்கி டேட்டுக்கு எப்படி இருக்குது அதை கட்டத்தோடு தான் நான் பலன் சொல்லுவேன். கட்டம் இல்லாமல் பலனே வராது. நான் முகத்தை காட்டி பேசுகிறேனோ இல்லையோ, ஆனால் அந்த கட்டத்தை காட்டி பேசிடுவேன். எனக்கு கட்டம் தானே முக்கியம். கட்டத்தின்படி தானே வாழ்க்கை நடக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க கட்டம் அவனுக்கு சரியில்லைப்பா, அதனால தான் கஷ்டப்படுறான் அப்படிம்பாங்க. ஸோ கட்டத்தின்படி தான் இங்கே சட்டங்கள்லாம் எழுதப்பட்டுருக்கு. அந்த கட்டத்தை கண்டிப்பாக நான் காட்டிடுவேன். அது எல்லா ராசிக்குமே கட்டம் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது. அதான் ப்ரூஃப். கொச்சாரத்தில் ப்ரூஃப் இருக்கணும். யாருனாச்சும் நாளைக்கு கூப்பிட்டு கேட்டாங்கன்னா எதன் அடிப்படையில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அந்த கட்டத்தை காட்டிடலாம் ஈஸியாக. சார் இப்படி இருக்குது, இதுக்கு இந்த பலன்கள் இருக்குது, இது இதோட அமைப்பு, இது நடக்கிறது நடக்காமல் இருக்கிறது அந்தந்த ஜாதகர் அந்தந்த நேயர்களுடைய சொந்த அமைப்பு. சரியா? ராசிங்கிறது பொதுவானது, ராசியை சுற்றி நடக்கிறது பொதுவானது தான். அதுபோக சம்மந்தப்பட்ட அந்த ஜாதகருடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு, அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கூட குறைய இருக்கும். இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது எதுக்கு மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, கோச்சார பலன்கள் முழுமையாக செய்கிறதுக்கு ஜனன ஜாதகம் ஒத்துழைக்க வேண்டும். ஜனன ஜாதகமும் அதில் உள்ள கிரக அமைப்பும் ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா கோச்சார கிரகங்களும் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களும் ஒரே கிரகங்கள் தான். அங்கேயும் 9 கிரகங்கள் இருக்குது 12 ராசியில். கோச்சாரத்திலும் 9 கிரகங்கள் 12 ராசி சுற்றி வந்துட்டுருக்கு. கிரகங்கள் இடைவிடாது அயராது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. கிரகங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. உலகமும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, இடம் இருந்த வளமாக. ஸோ எல்லா கிரகங்களும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அதான் சில பேர் கூட சொல்லுவாங்க நவக்கிரக சன்னதியில் சுத்த வேண்டாம் அப்படிம்பாங்க. நின்றுட்டு சாமி கும்பிட்டாலே போதும் அப்படிம்பாங்க. சனி பகவானை நேராக நின்று கும்பிடக்கூடாது, ஓரமாக நின்று தான் கும்பிடணும். மற்ற கிரகங்களில் நேராக பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம். பொதுவாக சூரியனுக்கு முன்னாடி நின்று கும்பிட்டு வந்துடலாம். சூரியன் கழுக்கு பக்கமாக இருப்பார், அவரை பார்த்து கும்பிட்டுட்டு நவக்கிர நாயரில் மந்திரத்தை சொல்லிவிட்டு 9 கிரகத்துக்கு சொல்லிட்டு வந்துடலாம். ஏன்னா கிரகங்களே சுற்றிட்டு இருக்குது, அதில் நம்ம சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிரகங்களே நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. 4 ஒரு மேனி பொழுது வண்ணமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி நேயர்களே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ சனி பயிற்சி மகர ராசிக்கு கடந்த 7.5 வருஷமாக நீங்கள் அல்லல்பட்டுருக்கிறீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் குறை மாதம் இருக்குது. இந்த ஆகஸ்ட் முடிய போகுது. இன்றைக்கி 13ஆம் தேதி ஆகிப்போச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இன்னொரு 7 மாதம் சில்லறையும் இருக்குது. 7 மாதம் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, 7 மாதம் முழுசாக இருக்குது. அதுக்கு பின்னாடி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 29, 2025 இரவு 9:44க்கு பெயர்ச்சாராரு.
கும்பராசி பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சாராரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சாராரு. இதுதான் எல்லோரும் சொல்கிறது. 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சாருது நல்லது தான். உபசயன ஸ்தானத்துக்கு பெயர்ச்சாருது நல்லது தான். குரு வீட்டுக்கு பெயர்ச்சாராரு, அது கூடுதல் சிறப்பு தான். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போனாலுமே 12ஆம் இடத்து வேலையை எடுத்து செய்வார். ஏன்னா குருவுடைய வீடு வந்து 12ஆம் இடம். அதனால் 3-12 கூடிய வேலையை எடுத்து சனி பகவான் செய்வார். இருந்தாலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது நல்ல அமைப்பு தான். உபசயன ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கலாம். ஆயுள் விருத்தி நல்லாயிருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், இதெல்லாம் நிறைய இருக்குது. அது வந்து சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள். இப்போ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தகவலை தான் சொல்கிறேன். தகவலை சொல்லிட்டு சில பலன்களை சொல்கிறேன். அந்த தகவலின் அடிப்படையில் சில பலன்களை சொல்கிறேன். சனி பகவான் பயிற்சியாகி போனாலுமே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகு இப்போ 3ஆம் இடத்துல தனியாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான். மகர ராசிக்கு நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். இதில் என்ன ஆகுதுன்னா, இவர் பயிற்சியாகி போகும்போது கிளாஷ் ஆகுது. அங்கே 2 பேர்த்துக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடக்குது. 2 பேருமே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சந்திச்சுக்கிறாங்க, ஒருத்தர் கடந்து போகிறாங்க. ராகு 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது வந்து ஒரு கிரகண அமைப்பில் தான் போகுது. ராகு வந்து தனக்கு முன்பின் இருக்கிற கிரகங்களில் 18 டிகிரிக்குள்ளே பிடிச்சிருவார். 18 டிகிரிங்கிறது மினிமம், 20 டிகிரி கூட சொல்லலாம். ஆனால் 18 டிகிரிங்கிறது ஒரு மார்ஜின். 18 டிகிரி குறையாமல் இருந்ததுன்னா பிடிச்சிருவார். 20 டிகிரி தாண்டி போயிடுச்சுன்னா அவருடைய இது குறைஞ்சி போயிடும், அவருடைய வீச்சு குறைஞ்சிரும். அப்பேற்பட்ட ராகு வந்து சனி பகவானை சந்திக்கிறாரு. ஏன்னா ராகு வந்து அப்படி மேலே இருந்தால் கீழே இறங்குவார், வளம் இருந்து இடமா இறங்குவார். மற்ற கிரகங்கள் எல்லாமே இடமிருந்து வளமாக நகரும். ராகு மட்டும் வளம் இருந்து இடமா வருவார், ஆண்டி கிளாக் வைஸ். அவர் மேலேருந்து அப்படி கீழே மீனத்தை விட்டு வெளியே வரும்போது சனி பகவான் உள்ளே போகிறாரு. ஸோ 2 பேருமே சந்திக்கிறாங்க. ஒரு காம்பவுண்ட் வால் கேட்டில் சந்திக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு வீட்டிலேருந்து வெளியே வராரு, ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ காம்பவுண்ட் வால் கேட்டில் சந்திக்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து மகர ராசிக்கு நடக்கு, எல்லா ராசிக்கும் நடக்கு. உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல நடக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். வந்து அந்த இடம் 3ஆம் இடம். இதில் என்ன சார் புதுசாக ரொம்ப சொல்கிறீங்களா அப்படின்னா, இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சனி பகவான் பயிற்சியாகி போனாலுமே அவர் ராகுவின் பிடியில் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறார். இதுதான் உண்மை. இது யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்ட வரையில். இதுக்கு பின்னாடி யார் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து வசதி எல்லோரும் மறந்துடுறாங்க. அதாவது சனி பயிற்சி ஆனவுடனே மகர ராசிக்கு ஆகோ ஓஹோ அப்படி நல்லது நடக்கும். நல்லது நடக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. நானும் மகர ராசியை சேர்ந்தவன் தான். உத்திராடம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவன் தான். நானும் மகர ராசி தான். இந்த 7 சனியில் கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கிறேன். சில கஷ்டங்கள் பட்டேன். ஆனால் உத்திராட நட்சத்திரத்துக்கு ஓரளவு பரவாயில்ல. அதுக்காக கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க, நான் உத்திராட நட்சத்திரம் தான் நான் சரியில்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கு உத்திராட நட்சத்திரம் நான் பிறந்தாலுமே எனக்கு அந்த நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில், சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சனி வந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறதுனால எனக்கு பொதுவாகவே இந்த 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனியில் அந்தளவு பாதிப்பு இருக்காது. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவர் கோச்சாரத்தில் வரும்போது கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். ஏதோ மேல்டாப்பில் சில பிரச்சனைகளை பண்ணிட்டு ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துட்டு தாங்குற அளவு கொடுத்துட்டு போயிடுவார். அது தனி மனித ஜாதகம். இப்போ என் ஜாதகத்தையே இன்றைக்கி உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி தான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக வீடியோ போடுறேன். மகர ராசி நேயர்களுக்கு மட்டும் என்னை அறியாமல் இந்த வார்த்தை வந்துருச்சு. ஏன்னா நானும் ஒரு உதாரணம் தானே, அதை சொல்கிறேன். எனக்கு மேசத்தில் சனி பகவான் நீசபங்கம், விருச்சிகத்தில் செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்து இருப்பார். புதன் ராகு சேர்ந்து 3ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஜோதிடராக இருக்கிறேன் நான். சரியா, புதன் ராகு சேர்ந்தவங்களுக்கு ஜோதிடர் நல்லா வரும். கும்பத்தில் புதன் இருந்தாலே ஜோதிடத்தில் நல்ல பங்கு இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. விருச்சிகத்தில் இருந்து 4ஆம் இடத்துல அவர் 3ஆம் இடம் ராகுவோட சேர்ந்து இருப்பார். சரி, என் ஜாதகத்தை ஒரு பக்கம் விட்டுருவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, நானும் இதில் சம்மந்தப்பட்டவன் தான். இந்த பயிற்சி பலன்கள் எனக்கும் சேர்ந்தது தான். சரியா, என்னோடய ஜாதகத்தை நானே சொல்கிற மாதிரி தான். என்னோடய ராசி பலனை நானே மகர ராசிக்கு சொல்கிறது தான். அதனால் நான் மகர ராசிக்கு வந்து ஒரு கொஞ்சம் எப்போயுமே ஒரு அக்கறையோடு பார்ப்பேன். மகர ராசிகளை எல்லா ராசிக்குமே என் ராசி மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா எங்கள் குடும்பத்திலே ஆளு மற்றவங்க ராசியில் இருக்காங்களா, அவங்களுக்கும் ஓரளவு கரெக்டாக தான் பார்த்து சொல்லுவேன். ஒளிமறைவு இல்லாமல் சொல்லுவேன். அது அந்த அமைப்பின்படி மகர ராசிக்கு சனி பகவான் அந்த மீனத்துக்கு போனாலுமே அவர் ராகுவின் பிடியில் இருப்பார், கிரகணத்தில் இருப்பார். ராகு வந்து சனி பகவானுக்கு கிட்டத்தட்ட பிடிச்சி வச்சுருப்பார். ஆனால் ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார், உங்கள் ராசிக்கு கும்பத்துக்கு வந்துடுவார். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருப்பாங்க. இதில் வந்து ராகு வந்து கர்ம கணக்குகள் சேர்க்கிறவர். அதையும் கொஞ்சம் சொல்லிவிட்டு நம்ம பலனுக்குள்ளே போவோம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலாக இருக்குது, பொறுமையாக கேளுங்க. ஏன்னா சில தகவல்கள் வந்து உங்களுக்கு சரியாக வந்து சேரணும். ராகு வந்து கர்மத்தை சேர்க்கிறவர். ஒரு மனிதனை வந்து கர்ம பலன்களை சேர்க்கறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுவார். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுப்பார். சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அவன் சேர்த்து வச்ச கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தண்டனையை கொடுப்பார். 2 பேருக்குமே இதான் வித்தியாசம். ஸோ 2 பேருமே கர்மத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க.
கர்மம்னு என்ன சார் அப்படின்னா, நம்ம செய்கிற காரியம், நல்ல காரியமோ கெட்ட காரியமோ ஏதோ ஒன்று, அந்த செய்கிற சம்பவம் வினை, அந்த வினையெல்லாம் சேர்த்து வைக்கிறவர் ராகு, சேர்த்து வச்ச வினைக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்குறவர் சனி பகவான். இவங்க 2 பேருமே வந்து சேர்றாங்க. ராகு வந்து 18/5/2025 இரவு 7:25 உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. அது வரைக்கும் சனி பகவான் கூட தான் சேர்ந்துருக்கிறாரு, அந்த எஜ்ஜில் சேர்ந்துருக்கிறாரு. ஏன்னா ராகு வந்து கரெக்டாக வந்து இந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்துலேருந்து கீழே இறங்குவார் 3ஆம் பாதத்துக்கு கும்பத்துக்கு. சனி பகவான் கரெக்டாக பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போயிடுவார். ஸோ 2 பேருமே ஒரே லைனில் தான் இருப்பாங்க, ஒரே டிகிரியில் மெர்ஜாக இருப்பாங்க. சனி ராகு இணைவு மீனத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல இணைவு இருக்குது, ஓரளவு பெருசாக பாதிப்பு இருக்காது, ஏன்னா உபசேன சாணம் தான். 3ஆம் இடத்துல இணைவு இருந்தாலுமே சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சரியா? 3ஆம் இடம் வந்து தைரிய வீரிய காரியஸ்தானம். சரி சார், 3ஆம் இடத்துல இருக்கிறதால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை ஒரு பொதுவாக 2 வரி சொல்கிறேன் நான். சரியா? 3ஆம் இடங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. சரியா? ஒரு மனிதனுக்கு வந்து வீரிய ஸ்தானத்தை கொடுக்கறது 3ஆம் இடம் தான். 3ஆம் இடத்துல சனி ராகு இருக்கும்போது அசட்டு தைரியம் இருக்கும், அதீத அசட்டு தைரியம் இருக்கும். எதனாச்சும் கண்ணு மண்ணு பார்க்காம செய்வீங்க. சரியா? அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 29/3/2025 18/5/2025 வரைக்கும் இந்த அசட்டு தைரியம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் அந்நேரமாக வீடியோ போடுவேன். சரியா? இதை வந்து உங்களுக்கு முன்னாடியே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்கிறேன் நான். நீங்கள் குழம்பிக்காதீங்க, என்னடா இவன் நம்ம ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம், இவன் வேறு இன்னொரு புதுசாக அவனை கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்கானே, ஊரோட ஒத்து போக மாட்டேங்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உள்ளதை தான் சொல்கிறேன், ப்ரூஃபோடு தான் சொல்கிறேன். அந்த 3ஆம் இடத்துல கொஞ்சம் அசட்டு தைரியம் இருக்கும். அது மாதிரி தொட்ட காரியத்தில் கொஞ்சம் தடைபடைகள் இருக்கும். சரியா? காரிய அனுகூலம் இருக்காது, கொஞ்சம் முட்டுக்கட்டை இருக்க தான் செய்யும். அதான் நேரம் பார்த்துக்கலாம். சரியா? இன்னும் நாள் இருக்குது, இன்னும் ஒரு 7 மாதத்துக்கிட்ட இருக்குது. இதை நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்க சார், இப்போ வந்து ராகு பயிற்சியாக வந்துட்டார், 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். போனாலுமே ராகு பிடியில் சனி பகவான் இருப்பார். எவ்வளோ நாளைக்கு சார் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து சனி பகவான் பிடியில் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருப்பார். 2025 டிசம்பர் வரைக்கும் இருப்பார். 7 மாதத்துக்கு இருப்பார். அடுத்த டிசம்பர், சரியா? அடுத்த வருடம் மார்ச் 2025 தான் பயிற்சி நடக்குது. சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. மே மாதம் 18ஆம் தேதி ராகு பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சனி பகவானை பிடிச்சி வச்சுருப்பார் தனக்கு முன்னாடி இருக்கிற. ஏன்னா ராகுக்கு வந்து எப்போயுமே முன் வீடுங்கிறது வந்து அவர் எந்த இடத்துல வந்தாரோ அதான் முன் வீடு. சரியா? அவர் வந்து எப்போயுமே வளம் இருந்த இடம் மேலக்கு வராரு. தனக்கு முன்னாடி இருக்கிற அவரை பிடிச்சி வச்சுருப்பார். எப்போ வரைக்கும் பிடிச்சி வச்சுருப்பாருன்னா டிசம்பர் 18 வரைக்கும் பிடிச்சி வச்சுருப்பார். சரியா? டிசம்பர் 18 2025 வரைக்கும் சனி பகவானை பிடிச்சி வச்சுருப்பார், கிரகணத்தில் வச்சுருப்பார். சனி பகவானால் நல்ல பலன்களை கொடுக்க முடியாது மகர ராசிக்கு. 7.5 சனி முடிஞ்சாலுமே அவரால் அந்த பலன்களை முடிக்க முடியாது. இதைத்தான் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோடய வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களும் சொல்லியிருப்பேன். சனி பகவான் பயிற்சியாகி போனாலுமே தோஷ நிவர்த்தின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். பொதுவாகவே ஒரு கிரகம் பயிற்சியாக போனாலுமே தோஷ நிவர்த்தி இருக்கும். அந்த இருந்த இடத்தினுடைய அந்த தாக்கம் இருக்கும். ஒரு இடத்த விட்டு போனார்னா அந்த இடத்தினுடைய தாக்கம் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணாலுமே ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்துட்டோம்னா அதோட தாக்கம் இருக்கும். இப்போ வந்து மல்லிகைப்பூ ஒரு இடத்துல வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மல்லிகைப்பூ அந்த இடத்துல இருக்காது, ஆனால் அந்த பூவுடைய வாசம் இருக்கும். அந்த வாசம் தான் அதோட பொருளோட தாக்கம். அது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் அதுவாக சரியாக போயிடும், காற்றுல கரைஞ்சி போயிடும். அது மாதிரி சனி பகவான் உங்கள் ராசியில் 7.5 வருஷம் இருந்திருக்கிறாரு. தனுசில் 2.5 வருஷம், மகரத்தில் 2.5 வருஷம், கும்பத்தில் 2.5 வருஷம். கும்பத்தில் 2.5 வருஷம் இருந்து அவர் மீனத்துக்கு போனாலுமே அவருடைய தாக்கம் ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். அப்படி பார்த்தாலுமே மார்ச்சிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருப்பார். நான் அங்கிட்டு கூடுதலாக 2 மாதம் சொல்கிறேன், அவ்வளோதான். டிசம்பர் வரைக்கும் அவருடைய தாக்கம் இருக்கும். அது காரணம் வந்து ராகுவின் பிடி. இந்த ராகுவின் பிடியை வந்து எல்லாருமே மறந்துடுறாங்க. ராகுவின் பிடியில் சனி பகவான் இருப்பார். அந்த கன்செக்ஷன் இருக்கும், 2 பேத்துக்கும் இடையில் ஒரு சந்திப்பு, ஒரு தொடர்பு, ஒரு லிங்க் இருக்கும். சரியா? ரிலேஷன் இருக்கும். அது வந்து டிசம்பர் 2025 வரைக்கும் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் சனி பகவான் பரிபூர்ணமாக மகர ராசிக்கு நல்லதை செய்வார். சரியா? இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அடுத்து சனி பயிற்சி நடந்தாலுமே மகர ராசிக்கு பரிபூர்ணமான பலன்கள், யோக பலன்கள் கோச்சாரப்படி உங்கள் ஜனன ஜாதகத்துப்படி நடக்கும். அதெல்லாம் வேறு, அதுக்குள்ளெல்லாம் தலையிட விரும்பலை. அது வந்து தனிப்பட்ட முறையில் நடக்கும். எனக்கும் சனி திசை ஆரம்பிக்க போகுது. சரியா? வர்ற செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க போகுது சனி திசை ஆரம்பிக்க போகுது. சனி திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த ஒரு 2 வருஷம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து டிசம்பர் 2025 வரைக்கும் மகர ராசிக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து நடக்கும்.
ஆனால் பரிபூர்ணமாக நடக்குமா சார்னா நடக்காது. சரியா? ஏதோ பாதிக்கு பாதி நடக்கும். சரியா? திருப்திப்படுறதுக்காக நான் சொல்லலை. அந்நேரம் உள்ள கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அந்நேரம் கோச்சாரத்தில் மற்ற கிரக நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக சனி பகவான் பயிற்சியாக போகும்போது 29/3/2025 மீனத்தில் பார்த்தோம்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், புதன் எல்லாமே இருக்கிறாங்க. அமாவாசை டயத்தில் தான் போகிறாரு, அவர் பயிற்சியாகிறாரு. இருள் சந்திரன் கூட தான் போய் சேர்றாரு. அவங்களாம் கொஞ்சம் நாளில் பயிற்சியாக போயிடுவாங்க. சனி பகவான் மட்டும்தான் இருப்பார். ஆனால் மீனத்தில் இருக்கிறாரு. மீனத்தில் சனி பகவான் இருக்குது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா? மீனம் வந்து குருவின் வீடு, சுபர் வீடு. எதிர்பாராத தனவரு வரும். அவர் பயிற்சியாகி போனதுனால சில பலன்கள், நல்ல பலன்கள் நடக்கும். எதிர்பாராத தனவரு இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு ரீச் ஆவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கும். துட்டக்கரத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். இதெல்லாம் சனி பகவான் செய்வார். எப்போ இருந்து சார் செய்வார்னா டிசம்பர் மாதத்துக்கு பின்னாடி தான் செய்வார். அடுத்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்கு பின்னாடி 2025 டிசம்பர். நீங்கள் நினைப்பீங்க என்ன அதுக்கு இன்னும் வர டிசம்பரே வரல, 2024 டிசம்பர் வரல, அடுத்த வருஷம் நடக்க போகிறத சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதை சொல்கிறது தான் ஜோதிடம். என்றைக்குமே வந்து முன்கூட்டியே உள்ளதை வந்து நிகழ்காலத்தில் கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு ஜோதிடருடைய தொழில். கணிக்கணும், கணித்து சொல்லணும். அதுதான் ஜோதிடரோட தொழில். இதை வந்து மகர ராசிக்காக நான் ஷேர் பண்ணுறேன், கூடுதல் அக்கறையோடு ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ராகு சனி பகவான் கன்ஜக்ஷன் அண்டு வந்து ரிலேஷன் இருக்குது 2025 டிசம்பர் வரைக்கும். சனி பகவான் பயிற்சியாகி போனாலுமே அவர் வந்து ராகு தொடர்பில் தான் இருக்கிறாரு. சரி சார், இந்த நேரத்தில் குருவும் ஒரு அதிசயம் பண்ணுறாரு. குருவும் பயிற்சி ஆகிறாரு. குரு எப்போ சார் பயிற்சி ஆகிறாருன்னா 15/5/2025. ராகுக்கு முன்னாடி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடத்துல குரு இருக்குது, நல்ல விசேஷம் அல்ல. மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு போகக்கூடாது. சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் குரு வந்து மகர ராசிக்கு வந்து பெருசாக அள்ளி கொடுக்குற போகிற கிரகமும் கிடையாது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மகர ராசிக்கும் குருவுக்கும் மாற்றான் தாய் மனப்பான்மை தான். ஏன்னா குரு வந்து மகரத்தில் நீசம் அடைவார். அதனால் மகர ராசி அவர் கண்டுக்க மாட்டார். அவர் 6ஆம் இடத்துல போகிறார். போனாலும் பரவாயில்ல, 6 கூடையவன் 12 கூடையவன் 6ஆம் இடத்துல மறைகிறாரு. அதனால் ஒன்றும் இல்லை, விரையும் குறையவே தான் இருக்கும். சரியா? தான் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் இருப்பார். அவர் 7ஆம் வீட்டே பார்ப்பார். சுபவரியம் இருக்கும். சுபவரியம் இருக்க தான் செய்யும். அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, அது 6ஆம் இடத்துலேருந்து சில பிரச்சனைகள் பண்ணுவார். இருந்த போதிலும் அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்ப்பார். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்க்குறாரு இல்லையா, 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், மன நிறைவு இருக்கும், பேச்சில் ஒரு நயம் இருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க. இதெல்லாம் குரு செய்வார். எப்போ இருந்து 15/5/2025 பின்னாடி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போய் அவர் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி ராசிக்கு வந்து 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா? 6ஆம் இடத்துலேருந்து 10, 12, 2ஆம் இடத்தை பார்ப்பார். இதில் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்க்க மாட்டார். அங்கே தான் சூட்சுமம் இருக்குது. ஏன்னா குரு வந்து இடமிருந்து வளம் போகிற கிரகம். ராகு வளமிருந்து இடம் வர கிரகம். குரு வந்து 0லேருந்து ஆரம்பிப்பார். 0லேருந்து 1, 2, 3ன்னு ஆரம்பிப்பார். ராகு வந்து 30லேருந்து ஆரம்பிப்பார். 30லேருந்து 28, 29 அப்படின்னு கீழே இறங்கி வருவார். ஏன்னா ஒரு ராசியில் 30 டிகிரி. குரு வந்து 1லேருந்து ஆரம்பிப்பார். 1, 2, 3, 4 அப்படின்னு 30 டிகிரி கிராஸ் பண்ணுவார். ராகு வந்து 30லேருந்து கீழ் நோக்கி கிராஸ் பண்ணுவார். 30, 29, 28, 27, 26, 25 அப்படின்னு கீழ் நோக்கி வருவார். ஸோ 2 பேருக்குமே அந்த பார்வை சந்திப்பு வராது. வரும், கொஞ்சம் நாள் கழித்து வரும். அந்த குருவுடைய ஒரு வருஷ பயணத்தில் ஒரு இடத்துல சந்திப்பார், ராகுவை சந்திப்பார். சரியா? சந்திக்கலாம், சந்திக்காமல் கூட போகலாம். ஏன்னா ராகுவின் பயிற்சி 1.5 வருடம், குருவின் பயிற்சி 1 வருடம். அதுக்குள்ளே குரு கடகத்துக்கு வந்துட்டாருன்னா ராகுவை பார்க்க மாட்டார். இதுதான் அங்கே சோதிடத்தில் ஒரு பெரிய சூட்சுமம். இருந்தும் இல்லாமலும், கிடைத்தும் கிடைக்காமலும், கையில் கிடச்சது வாய்க்கு போகல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கையில் கிடச்சது ஆனால் வாய்க்கு போகல அப்படிம்பாங்களா. அது மாதிரி குரு பார்வை ராகுக்கு படாமலும் போகலாம். சரியா? அந்த காலகட்டமும் இருக்குது. இதில் வந்து குரு பார்வை ராகுக்கு பட்டுச்சுன்னா ராகு வந்து சனி பகவானை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் நிறுத்து போயிடும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு வந்து எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த கிரகம் வந்து சுபத்துவம் ஆயிரும், புனிதம் அடைந்து விடும், விசேஷத்தன்மைக்கு வந்துவிடும். அது வந்து இயற்கை நியதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ராகுவை பார்த்தாலும் சரி, சனியை பார்த்தாலும் சரி, செவ்வாயை பார்த்தாலும் சரி, எந்த கிரகத்தை பார்த்தாலுமே அந்த கிரகம் வந்து இயல்பு நல்ல நிலைமைக்கு வந்துடும், கெடுபணலேருந்து வெளியே வந்துடும். ஆனால் ராகுக்கு அந்த பார்வை இல்லை, அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இல்லை. அதுக்கு பின்னாடி இப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். சரியா? ஏன்னா குரு பயிற்சி ஆகி அவருடைய சஞ்சாரம், அந்த பாத சஞ்சாரம் எப்படி இருக்கோ, ராகு கீழே இறங்கி வருவார், அவர் அப்படி போவார். அவருடைய பார்வை 9ஆம் பார்வையில் எங்கே போய் இப்படி ராகுவை தொடுறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் டிசம்பர் மாதம் வரைக்கும் தொடலை. சதயம் 4ஆம் பாதத்துக்கு ராகு வர வரைக்கும் குரு வந்து அவர் தொடலை. சரியா? இந்த அமைப்பில் தான் அடுத்து வருகின்ற சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கும். இதில் 3 கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள்.
கிரகம் உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துக்கு போகிறது. அடுத்து ராகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றது. அடுத்து குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறது. 6ஆம் இடத்துக்கு குரு போகிறதும் அந்த அளவுக்கு நல்லதல்ல. ஆனால் அவர் பார்க்குற இடங்கள் நல்லபடியாக இருக்கும். 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம். ராகு 2ஆம் இடத்துக்கு வருது நல்லதா சார்னா, 2ஆம் இடத்துக்கு ராகு வருது நல்ல அமைப்பு இல்லை. சரியா, 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. ஒரு வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடாது. பேசுகிற வார்த்தையில் ஒரு நிதானம் இருக்காது. இப்போ நான் வேறு மகர ராசின்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்னையும் இதில் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு என் ஜனன ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தான் ஜோதிடராக இருக்கிறேன். ஏன்னா புதன் ராகு இணைவை வந்து புதன் தான் ஜோதிடத்துக்குள்ள கிரகம். ராகு அவரோட சேர்ந்துட்டாருன்னா அதில் ஒரு ஆராய்ச்சி தன்மை கொடுத்துருவார். அதை பற்றியே யோசிக்கிறது, அதுக்குள்ளேயே ஒன்று கிடக்கிறது, அதை செய்ய வைப்பார். ஏன்னா ராகு வந்து தீவிரமாக ஒரு காரியத்தை செய்கிற கிரகம். ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது. முன்னுக்கு பின் பேசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ராகு கொடுப்பாரு. குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. பணத்தட்டுப்பாடை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன சார் செய்வாருங்கிறது பலன் இப்போ சொல்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கும். சனி பகவான் பயிற்சிக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன். சனி பகவான் பயிற்சியாகி போனாலுமே டிசம்பர் மாதம் வரைக்கும் 2025 வரைக்கும் அவர் ராகு பிடியில் தான் இருப்பார். தனித்து இயங்க மாட்டார். உங்களுக்கு வந்து பரிபூர்ணமான பலன்களை கொடுக்க மாட்டார். தனது ராசிக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பார். ராகுவால் பீடிக்கப்பட்டு இருப்பார். ஓகே, இப்போ ராகு 2ஆம் இடத்துலேருந்து என்ன சார் செய்வார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ராகுவோடைய இன்னும் 2 இருக்குது. கேது அவர் வந்து எங்கே சிம்மத்துக்கு வந்துடுவார். கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. இவங்க 2 பேரும் ஒரு இதில் 180 டிகிரியில் இருப்பாங்க. சிம்மத்துக்கு கேது வருது. சிம்மத்தில் கேது இருக்குது அந்த அளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா சிம்மம் வந்து கேதுக்கு பிடிக்காத வீடு தான். ஆனால் கும்பம் வந்து ராகுக்கு ஓரளவு பிடிக்கும். சனி வீடு தான், ஓரளவு நட்பு நிலையில் தான் இருப்பார். இருந்தாலும் சிம்மம் வந்து கேதுக்கு ஆகாது. 8ஆம் இடத்துல வேறு கேது இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து இந்த ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போகிறது, சரியா, ஒரு அமானுஷ நிலையில் இருக்குது. இப்படி சில வேலையிலலாம் இழுத்துட்டு போவார். ஓகே, அந்த பலனையும் சொல்கிறேன். அந்த 2 பலனையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். 2ஆம் இடத்துக்கு ராகு வராரு. சனிப்படியோடு தான் இருப்பார். அவரும் அந்த 18/5/2025 டிசம்பர் 2 வரைக்கும் ஒரு 7 மாத காலத்துக்கு என்ன பலன்களை கொடுப்பாருன்னு அப்படி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். அடுத்து வந்து சனி பயிற்சி நடக்கும்போது இந்த வீடியோவை மறுபடியும் நான் தெளிவு பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நான். சரியா, இது எதுக்கு இந்த வீடியோ நேரம் நான் போட்டேன்னா, இந்த சனி பயிற்சின்னு நிறைய சேனலில் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் சில விஷயத்தை மறைச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் நிலமறை என்ன அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இதை வந்து உங்களுக்கு ப்ரூஃபாகவே நான் வீடியோவில் போட்டுருவேன். இந்த கட்டத்தை வந்து போட்டுருவேன். சரியா, லகரி பஞ்சாங்கத்து மூலிமா எடுத்து போடுவேன். மொத்தம் 4 பஞ்சாங்கம் இருக்குது. திருக்கணிதம், லகரி, வாக்கிய பஞ்சாங்கம், கேபின்னு ஒன்று இருக்குது. நான் எப்போயுமே இந்த திருக்கணிதம் லகரி தான். சரியா, திருக்கணிதம் அருக்கு லகரியும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கம் தான், வாசன் பஞ்சாங்கம் தான் பார்க்குறேன். அதுபடியே உங்களுக்கு எடுத்து போட்டுருந்தேன். ஓகே, 2ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு கும்பத்தில் வர்றது எப்படி பார்த்தோம்னா, பொதுவாக கும்பத்தில் ராகு இருந்தால் என்ன சார் செய்வார் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு ஒரு பலனை சொல்லிடலாம். பொதுவாக கும்பத்தில் அனைத்து ராசிக்குமே கும்பத்தில் ராகு வந்து என்ன செய்வார் அப்படின்னா, இனிமையாக பேசுவீங்க. நான் என்னடா நீங்கள் நினைக்கிறேன், என்னடா இனிமையாக பேசுங்கிறீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை முன்னுக்கு பின் முரணாக இருக்குமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, வார்த்தை பேசுகிற விதம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலுமே பேசும்போது இனிமையாக பேசுவீங்க. அதிட்டு பேசினாலும் அன்பாக பேசுவீங்க. எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை கொடுப்பார் ராகு. ஆனால் குடும்பம் தாமதமாக அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடையை கொடுப்பார். அதான் ஒரு பெரிய விஷயம். கும்பத்தில் ராகு வந்துட்டாருன்னா அடுத்த வருடம் வந்து மகர ராசியில் அந்த அலைன்ஸ் பார்க்கும்போது சில டிஸ்டர்பன்ஸை கொடுப்பாரு. ஓகே, கையில் காசு பணத்தை புலங்கிறதுல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். சரியா, தேவைக்கு இருக்காது, சில நேரம் தேவைக்கு அதிகமாகவும் இருக்கும். அதான் ராகு செய்வார். அவர் ஏடகோடமான கிரகம். அதனால் சில நேரம் ரொம்ப பற்றாக்குறை ஆக்கிடுவார். காசுக்கு தடவுற நிலைமை ஆக்கி விட்டுருவார். சில நேரம் பை நிறைய காசு இருக்கும், பாக்கெட் நிறைய காசு இருக்கும், அப்படியும் கொடுப்பாரு. சரியா, அந்நேரம் வந்து நீங்கள் ரகசியமாக சேர்த்து வச்சுக்கணும், அதையும் கொடுப்பாரு. ரகசியமாக சேர்த்து வைக்கிறது ராகு வந்து உங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுப்பாரு. மற்றவங்களால் உங்களுக்கு ஒரு உதவி இருக்கும், அந்நியர்களால் உதவி இருக்கும், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு மொழி பேசுகிறவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி இருக்கும். கோபமான பேச்சு இருக்கும், வாக்குப்பளிதம் இருக்கும். இருந்தாலும் நல்லபடியாக பேசுவீங்க. சரியா, ஒரு காரியத்தை வந்து நல்லபடியாக பேசி பைசல் பண்ணி தீர்த்து விடுவீங்க. குடும்பத்தில் வந்து மற்றவங்களுடைய தலையீடு இருக்கும், அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. குடும்ப சச்சரவும் இருக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால, ராகு இருக்கிறதுனால சச்சரவுகள் இருக்கும். பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை இருக்கும். பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போட்டாலே 5ஆம் இடத்தை பார்ப்பார். மகர ராசியில் குழந்தைகளை பற்றி ஒரு கவலை வரத்தான் செய்வோம். ஏன்னா சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போய்ட்டு 5ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்ப்பார். தாப்பனாரை பற்றி சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ சனி பயிற்சிக்கு பின்னாடி சனி பகவான் பார்க்குற இடங்கள்லையும் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும்.
அந்நேரம் அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். ஸோ ஜோதிடத்தில் எதையுமே மறைக்க முடியாது. உன்னை மூடிட்டு உன்னை திறக்க முடியாது, உன்னை திறந்துட்டு உன்னை மூட முடியாது. ஏதோ ஒரு பக்கத்தில் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறது மகர ராசிக்கு நல்லது தான் தனிப்பட்ட முறையில். ஆனால் அவர் 5ஆம் இடத்தை பார்ப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பார். பிள்ளைகளாக கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி இருக்கும். அடுத்து 9ஆம் இடம் தகப்பன் வழி உறவுகள், சொத்து பத்துகள், இதில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. 12ஆம் இடம் விரயத்தை கொடுப்பாரு. சரியா, அதிகமான விரயத்தை கொடுப்பாரு. ஆனால் அதே நேரம் வந்து குருவும் பார்ப்பார். குருவும் ஒரே நேரத்தில் 12ஆம் இடத்தை பார்ப்பார். சனியும் பார்ப்பார், குருவும் பார்ப்பார். ஸோ விரயம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும். செய்யவா வேண்டாமான்னு ஒரு நிலையில் வச்சுருவார். ஏன்னா சனி பகவான் செய்ய வைப்பார், குரு வந்து செய்ய வைப்பார், சனி பகவான் அதை தடுப்பார். ஏன்னா சனி பகவான் பார்க்குற இடம் இல்லாமல் என்ன ஆகும்னா நெகட்டிவை வந்து தடுத்துருவார். அங்கே பாசிட்டிவ் எதோ இருக்கோ அதை கிரியேட் பண்ணி விடுவார், நெகட்டிவ் தடுப்பார். சனியும் செவ்வாய் பார்க்குற இடங்கள்லாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். சரியா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரி செலவுகளை குறைப்பார் சனி பகவான். ஆனால் குரு வந்து சுப செலவில் தூண்டுவார். இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும் 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால. ஓகே, இப்போ வந்து ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றி ஒரு கவலையில் இருக்கும். மற்றவங்களோட பணம் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேரும். அது வந்து உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து, அந்நேரம் தசாபத்தி அமைப்பை பொறுத்து பிறருடைய பணம் உங்களுக்கு பல்காக கையில் வந்து சேரும். அதே மாதிரி வேகமாக இருப்பீங்க. அரசாங்கத்தோட ஆதரவும் இருக்கும். அரசாங்க வேலை தேடுறவங்க வைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அரசாங்க தொடர்புலாம் நல்லபடியாக இருக்கும். இந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வந்ததுனால அவர் 2ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசிநாதன் பிடியிலே இருப்பார். ராசிநாதன் பிடிச்சி வச்சுருப்பார். ராகு பிடியில் தான் சனி இருப்பார். சரியா, அதுபோல் கேது வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் கேது இருந்தால் என்ன சார் செய்வார் அப்படின்னு அதையும் 2 வார்த்தை சொல்லிடுறேன். ஏன்னா பொதுவாக சிம்மத்தில் கேது இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேது ராகுவினுடைய இன்னொரு பார்ட்டு தான் கேது. 2 பேரும் ஒன்று தான், ஆனால் தனித்தனியாக இயங்குறாங்க. சிம்மத்தில் கேது இருந்தாருன்னா என்ன, மனதில் ஒரு பயம் இருக்கும். சரியா, மனதில் வந்து ஒரு கோலத்தனம் இருக்கும். எதை வேணாச்சும் நினச்சிக்கிட்டு உன்னை சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு அச்சப்பட்டு இருப்போம். அது மாதிரி சிலருக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் ராகு கேதுகள் சரியில்லைன்னா விஷ ஜந்துகளால் சில பிரச்சனைகள் வரும். அதனால் இரவு நேரங்களில் கவனமாக இருக்கணும். முள் புதர், அடர்த்தான இடங்கள், இருண்ட இடங்கள், சரியா, இது மாதிரி இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போயுமே செருப்பு போட்டுக்கணும். விஷ ஜந்துக்களால் ஒரு கண்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருக்க மாட்டீங்க. எப்போயுமே பதட்டமாகவும் ஒரு டென்ஷனாகவும் இருப்பீங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து ஒரு பதட்டத்தையும் பய உணர்ச்சியும் ஒரு டென்ஷனையும் கொடுத்துருவார். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறது விஷத்தால் சில பிரச்சனைகள் வரும். சரியா, சில நேரம் சாப்பிட்ட சாப்பாடே நமக்கு பாய்சனாக மாறிடும். ஏன்னா விஷ ஜந்துக்களால் நமக்கு சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் கேது நிலைமை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது வந்து நல்ல அமைப்பு கிடையாது. இது ஒரு சாதகமற்ற ஒரு பலன். சரியா, நல்ல பலன் சொல்ல முடியாது. பிரயாணம் இருக்கும். அடிக்கடி எங்கேனாச்சும் ஊர் சுற்றுவீங்க. அதே மாதிரி கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. தீர்த்த யாத்திரை, கோயில் யாத்திரை போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். தான தர்மம் அதிகமாக பண்ணுவீங்க. உடல் நலத்தில் அக்கறை இருக்கும். அப்பப்போ எதனாச்சும் உடம்புல சில விஷயங்கள், பிணிகள், நோய் நொடிகள் வந்துட்டு போகும். இருந்த போதிலும் தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். முயற்சியில் வெற்றி இருக்கும். மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அந்த காலகட்டத்தில் இன்னும் நாட்கள் இருக்குது. இருந்தாலும் நான் முன்கூட்டியே சொல்கிறேன், மற்றவங்களோட தனமும் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களோட பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கையில் காசு பணம் இருக்கும். இருந்தாலும் சில நேரத்தில் வாயை விடுவீங்க, சுடுசொல் சொல்லுவீங்க. சொல்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கும். உங்களால் மற்றவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால் தன் நிலையை அறிஞ்சிட்டு நீங்கள் செயல்படணும். சரியா, தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்துட்டிங்கன்னா இந்த பேச்சில் பிரச்சனை இருக்காது. உங்கள் போக்கு, மகர ராசினியர் போக்கு மற்றவங்களுக்கு வந்து அதிருப்தியை கொடுக்கும். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு ஒரு அமைப்பை கொடுப்பார். அதனால் அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் சனி பெயர்ச்சிக்கு நான் அந்த அளவுக்கு பலன் சொல்லலை. சனி பகவானை ராகு பிடிச்சதுனால என்ன பலன்கள் அதை தான் சொல்லியிருக்கிறேன். அதுபோக குருவின் நிலைப்பாடையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். சனி 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா என்ன பலன்கிறது நான் சனி பெயர்ச்சி நடக்கும்போது சொல்கிறேன். ஆனால் அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்திட்டேன். அந்த சம்பவம் தரமான சம்பவமாக தரமற்ற சம்பவமானு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். சனி பெயர்ச்சியாகி போனாலுமே ராகுவின் பிடியில் இருக்கிறார். டிசம்பர் 2025 வரைக்கும் இருக்கிறாருன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவினுடைய சாராம்சம். இந்த வீடியோ போட்ட நோக்கமே அதுதான். அதை வச்சு சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு பரிகார வழிபாடு இருக்கா சார் அப்படின்னா, சனி பகவான் ராகுபடியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து காலபைரவரை கும்பிடலாம். சரியா, எல்லாத்துக்குமே ஒரு வழிபாடு இருக்குது, பரிகாரம் இருக்குது. காலபைரவரை வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கும்பிடணும். மாதம் தேய்பிரை அஷ்டமி வரும்போது இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா, இதை நீங்கள் வந்து மறக்காமல் செய்யுங்க. சரியா, அதுபோக வந்து காலபைரவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். சனிக்கிழமை ராகு காலத்தில். சனிக்கிழமை ராகு காலம் எப்போ சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, காலண்டரில் பார்த்தோம்னா சனிக்கிழமை ராகு காலம் 9 to 10 வரும் காலையில். சரியா, அந்நேரம் வந்து காலபைரவர் வணங்கலாம், அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அது மாதிரி தேய்பிரை அஷ்டமன்னைக்கும் அவரை போய் வணங்கலாம். கோயிலில் போய், சிவன் கோயிலில் போய் வணங்கலாம். சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும்.
அசைவ சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோக சனி பகவான் கர்மத்தை கழிக்கிறவர், அதனால் பாவத்தை கழிக்கிறவர். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா காலபைரவர் வழங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா காலபைரவர் தான் அவருடைய குருநாதர். ஏன்னா காலபைரவர் வந்து காலத்தை அளக்கிறவர். சரியா? இவர் கர்ம பலனை கழிக்கிறவர், அவர் காலத்தை அளக்கிறவர். அதனால தான் சனி பகவானுக்கு வந்து காலபைரவர் வந்து குருநாதராக இருக்கிறாரு. காலபைரவரும் சிவனுடைய அம்சம்தான். சரியா? அதனால் நீங்கள் வந்து காலபைரவர் வழங்குறது வந்து நல்லபடியாக இருக்கும். உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நிறைய சொல்லியிருக்கிறேன். உடல் ஊனமுற்றவங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அதே மாதிரி அந்நியர்கள் பிற மொழி பேசுகிறவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சனி ராகுவுடைய தோஷம் குறையும். அன்னதானம் பண்ணலாம். சனிக்கிழமை வந்து அன்னதானம் பண்ணலாம். இதையும் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி தான். சரியா? அன்னதானம் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இல்லைனா சாதுக்கள் சாமியார்களுக்கு, சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்க சாமியார்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு போட்டு வாங்கி கொடுக்கலாம். சனிக்கிழமை அந்த ராகு வேளையில் 9 to 10 சரியா? காலையில் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டுட்டு அந்த 9 to 10 ஒரு 4 பொட்டணம் தயிர் சாதமோ தக்காளி சாதமோ ஏதோ அங்கே விற்கிற பொட்டணத்தை முன்னாடியே வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே சில இடத்துல கோயிலில் கடை இருக்காது. நான் இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சார், வளன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வளன்னு பேசலை. இவ்வளோ நேரம் புள்ளி ஓரத்தோடு தான் பேசினேன். அந்த நேரம், காலம், டைம் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். சரியா? என் வீடியோவில் சில நேரங்களில் சில விஷயத்த சொல்லுவேன். அது கேட்குறவங்களுடைய மனநிலையை பொறுத்து. சரியா? எல்லா நேரமும் நான் வந்து கத்தியை திட்டின மாதிரி ஷார்ப்பாக கூர்மையாக பேச முடியாது. நானும் ஒரு மனுஷன்தான். இயற்கை உங்கள் கூட தான் நானும் இருக்கிறேன், உங்கள் கூட தான் ஜீவிக்கிறேன். ரைட்டு. அதனால் போகும்போது வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா நல்லது நடக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல அந்த கடை இல்லாமல் இருக்கும், ஏற்பாடு முடியாமல் இருக்கும், அதனால் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். போகும்போதே ஒரு 4 பொட்டணம் வாங்கிட்டு போயிருங்க. கையில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலில் போய் சாமி கும்பிடலாம். சாப்பாடு வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிடலாம். இந்த தெய்வமும் ஒன்றும் குறை சொல்லாது நம்மளை. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது அந்த சாதுக்கள் இருப்பாங்க. அந்த கோயிலில் இருக்கிற பிச்சைக்காரங்களோ இல்லைன்னா யாசகம் வாங்குறவங்களோ இல்லைன்னா சாமியார்களுக்கோ அந்த பொட்டணத்தை கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக பார்க்கும். அதை வந்து அன்னதானம் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு செய்கிறோம். மன திருப்தி தான் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு மனிதனுக்குமே எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் மனசாந்தி இருக்கணும். சரியா? மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பளம் வாங்கினாலுமே அது மனசாந்தி இருக்கணும். 1 லட்ச ரூபா வாங்கிட்டு உடனே பின்னாடி இஎம்ஐ கடன் போடுறவங்களெல்லாம் மனசாந்தி கிடையாது. சரியா? அதையும் சொல்கிறேன். திருப்தியாக இருக்கணும். திருப்திங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம செயலில் இருக்குது. அந்த திருப்தியை உருவாக்கிக்கோங்க, நல்லபடியாக இருக்கும். ஓகே. இந்த தகவல் எதுக்கு சொன்னேன்னா, சனி பகவானுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் போட்டேன். இதே நிலைப்பாடு தான் மற்ற எல்லா ராசிக்குமே. ஆனால் அந்த வீடு மாறும். இப்போ கும்பராசிக்கு வந்து 2ஆம் இடமாக இருக்கும், மகர ராசி 3ஆம் இடம்னா கும்பராசிக்கு 2ஆம் இடம், மீன ராசிக்கு 1ஆம் இடமாக இருக்கும். அதனால் அந்த இடங்கள் மாறினாலுமே அந்த அமைப்பு ஒன்று தான். ராகு வந்து சனிப்படியில் டிசம்பர் 2025 வரைக்கும் இருக்கிறார் என்கிற தகவலை இந்த வீடியோவின் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். எல்லாம் இறைவன் செயல், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. எல்லா இறைவனும் நம்மளை காப்பாற்றுவார். நம்ம எப்பயும் போல் இறைவனை கும்பிடுவோம், நல்லபடியாக இருப்போம். எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.